அனைவருக்கும் வணக்கம். நான் லோகேஸ்வரி மதிவானம், செயின்ட் ஜார்ஜ் இடைநிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர். இன்று எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக கட்டுரை வழிகாட்டியை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, எஸ்பிஎம் மாணவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கட்டுரை பகுதி தாள் 1 ஆகும். தாள் 1இல் 2 பகுதிகள் இருக்கிறது. அதை இப்பொழுது நாம் காண்போம். கட்டுரை நம்ம தாள் 1இல் கட்டுரை 2 பிரிவுகள் இருக்கிறது. பிரிவு அ மற்றும் பிரிவு ஆ. இந்த கட்டுரை பகுதியில் பிரிவு ஆ என்பது வழிகாட்டி கட்டுரை. வழிகாட்டி கட்டுரை மொத்தம் 30 புள்ளிகள். அதற்கு நிர்ணயிக்கப்படும் அல்லது பரிந்துரைக்கப்படும் நிமிடங்கள் மொத்தம் 30 நிமிடம். வழிகாட்டி கட்டுரை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நிறைய போதித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நாம் திறந்த முடிவு கட்டுரை பற்றி பார்க்க போகிறோம். பிரிவு ஆ திறந்த முடிவு கட்டுரை. இதற்கான மொத்த புள்ளிகள் 70 புள்ளிகள். இதற்கு பரிந்துரைக்கப்படும் நேரம் 1 மணி நேரம் 15 நிமிடமாகும். திறந்த முடிவு கட்டுரை மாணவர்கள் இதற்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக பள்ளியில் மாணவர்களுக்கு போதித்திருப்பார்கள். எத்தனை வகையான திறந்த முடிவு கட்டுரைகள் எஸ்பிஎம் தேர்வில் வரும் என்று. முதலாவதாக கருத்து விளக்கம், பிறகு வாதம், விவாதம், வர்ணனை மற்றும் சிறுகதை. இந்த 5 தலைப்புகளுள் 3 தலைப்புகள் மட்டுமே எஸ்பிஎம் தேர்வில் சோதிக்கப்படும். அந்த 3 தலைப்புகள் எந்த தலைப்பு வேண்டுமானாலும் தேர்வில் வரலாம். முக்கிய குறிப்புகள், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். முதலாவதாக, இப்பிரிவில் 3 தலைப்புகள் மட்டுமே கொடுக்கப்படும். முதலில் நாம் 5 தலைப்புகள் பார்த்தோம். அதில் 3 தலைப்புகள் மட்டுமே கொடுக்கப்படும். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட 3 தலைப்புகளுள் ஏதேனும் ஒரு தலைப்பினை தெரிவு செய்து மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட தலைப்பில் 300 சொற்களில் எழுத்து படிவத்தை எழுத வேண்டும். இது மாணவர்களுக்கான பொதுவான கட்டளை. கொடுக்கப்பட்ட 3 தலைப்புகளுள் ஒரு தலைப்பினை தேர்வு செய்து 300 சொற்களில் எழுத வேண்டும். இதுதான் எடுத்துக்காட்டு. உங்களுக்கான எஸ்பிஎம் தேர்வில் இம்மாதிரியான வடிவத்தில் தான் கேள்விகள் கேட்கப்படும். முதலாவதாக, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுள் ஏதேனும் ஒன்றனை பற்றி 300 சொற்களில், இங்கே அதாவது கட்டளை கொடுக்கப்பட்டு விட்டது. ஏதேனும் ஒன்றனை, ஒரு தலைப்புகள், அதாவது இந்த 3 தலைப்புகளுள் ஒரு தலைப்பினை தேர்வு செய்து 300 சொற்களில் ஒரு எழுத்து படிவத்தை நீங்கள் எழுத வேண்டும். முதலில் நான் கூறியது போல இதற்கான பரிந்துரைக்கப்படும் நேரம் 1 மணி நேரம் 15 நிமிடம். சரியா மாணவர்களே? முதலாவதாக, நாம் பார்த்த 5 தலைப்புகள் கருத்து விளக்கம், வாதம், விவாதம், வர்ணனை, சிறுகதை. அந்த 5 தலைப்புகளுள் 3 தலைப்புகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்றாவதாக, கட்டொழுங்கு. இத்தலைப்பில் கருத்து விளக்க கட்டுரை எழுதுக. இரண்டாவது, அதிகரித்து வரும் தொலைத்தொடர்பு கருவிகளினால் ஏற்படும் விளைவுகள் என்ற தலைப்பில் விவாதித்து ஒரு கட்டுரை எழுதுக. மூன்றாவது, மனமாற்றம். இதனை கருப்பொருளாக கொண்டு சிறுகதை ஒன்றனை எழுதுக. இதில் நீங்க பார்த்தீர்களானால் இந்த தலைப்புகள் கருத்து விளக்கம், விவாதம் மற்றும் சிறுகதை என்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டு நீங்கள் உங்கள் கட்டுரையை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? கட்டுரைகள், கருத்து விளக்கம், வாதம், விவாதம், இந்த 3 தலைப்புகள் வந்தால் இன்று நாம் எப்படி அணுக வேண்டும்? உங்களுக்கு தெரிந்த, இதற்கு முன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், நமக்கு கட்டுரைகள் முன்னுரை, கருத்து, முடிவுரை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்வகையில் நாம் முன்னுரை எவ்வாறு அணுக வேண்டும், முன்னுரை எவ்வாறு எழுத வேண்டும் என்று இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, தலைப்பை பற்றி வரையறை அல்லது விளக்கம். அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பை பற்றி ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கட்டொழுங்கு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தால் கட்டொழுங்கு என்றால் என்ன என்ற விளக்கம் உங்கள் கட்டுரையில் இருத்தல் சிறப்பு. இரண்டாவது,
தலைப்பை ஒட்டிய பொதுவான கண்ணோட்டம் மற்றும் நிலைப்பாடு. பொதுவான கருத்து. கட்டொழுங்கு என்றால் என்ன என்று விளக்கிய பிறகு, கட்டொழுங்கு எந்தெந்த துறைகளில் அல்லது எந்தெந்த விஷயங்களில் கட்டொழுங்கு அவசியம், அல்லது கட்டொழுங்கு என்பது எவ்வளவு நம்மளுக்கு முக்கியம் என்று பொதுவானதாக தான் நீங்க எழுத வேண்டும் தவிர, அது ஒரு கருத்தாக எழுதக்கூடாது. சரியா மாணவர்களே? தொடர்ந்து அறிஞர்களின் சிந்தனை, பாடல், மொழியணி வழி தலைப்பினை விளக்குதல். அதாவது கட்டொழுங்கு குறித்த அறிஞர்களின் சிந்தனையை நீங்கள் இங்கே குறிப்பிடலாம். அல்லது பாடல், கட்டொழுங்கு குறித்த பாடல் அல்லது மொழியணை. உதாரணத்திற்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருக்குறளை கொண்டு நீங்கள் ஆரம்பித்தால் கூட சிறப்பு. பிறகு தலைப்பினை விளக்க வேண்டும். தொடர்ந்து கருத்துக்களை முன்னுரையில் எழுதக்கூடாது. இது பெரும்பாலும் மாணவர்கள் செய்யும் தவறு என்றால், அவர்கள் அடுத்து எழுத வேண்டிய கருத்துக்களை முதலிலே, அதாவது முன்னுரையிலேயே எழுதிவிடுகின்றனர். அந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. சரியா? தொடர்ந்து நாம் கருத்தை எப்படி அணுக வேண்டும் என்று இப்பொழுது பார்ப்போம். கருத்துகள் தேடும் பொழுது மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இங்கு 5 கூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1வது தனி மனிதன். கருத்தை தேடும் பொழுது தனி மனிதன் அடிப்படையில் தனி மனிதனை குறித்து அல்லது தனி மனிதர்களை சார்ந்த கருத்துக்களை எழுதலாம். 2வது சமுதாயம். சமுதாயம் குறித்த கருத்துக்களை அல்லது சமுதாயம் சார்ந்த, சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு, இவ்வாறான வகையில் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து பொருளாதாரம், அதனைத் தொடர்ந்து நாடு, பிறகு உலகம். இந்த இன்னும் பல கோணங்களில் கட்டுரைகளை அணுகினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரியா மாணவர்களே? கருத்து பகுதி. ஒரு கருத்துக்கு ஒரு பத்தி, அதாவது ஒரு பத்தியில் ஒரு கருத்து மட்டுமே இருக்க வேண்டும். சரியா? ஏனென்றால் பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்யும் தவறு என்னவென்றால், 2 கருத்துக்களை ஒரே பத்தியில் எழுதுவது. அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. ஒரு பத்தியில் ஒரு கருத்து விளக்கம் மட்டுமே இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த கருத்து முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, முடிவு என இந்த அனைத்து கூறுகளும் கருத்து பகுதியில் இருப்பது சிறப்பு. சரியா? தொடர்ந்து ஒவ்வொரு கருத்தின் இறுதியிலும் முடிவு நிலைப்பாடாக இருத்தல் அவசியம். அதாவது ஒவ்வொரு கருத்தின், நீங்கள் ஒரு பத்தியை கருத்தை விளக்கி துணை கருத்து, சான்று, மொழியணி அனைத்தையும் கொண்டு எழுதும் பொழுது இறுதியில் இந்த முடிவு என்பது மிக முக்கியம். இதை எவ்வாறு செய்வது என்று நான் பிறகு உங்களுக்கு விளக்குகிறேன். தொடர்ந்து மொழி அணியில் இருத்தல் சிறப்பு. சரியா? உங்கள் கருத்துகளில் மொழியணி இருந்தால் சிறப்பு. சரியா? இப்பொழுது கருத்துக்களை எப்படி விளக்கலாம் என்று பார்ப்போம். இந்த உணவு உங்களுக்கு தெரிந்த உணவு, அனைவருக்கும் பிடித்த உணவாக கூட இருக்கலாம், சிலருக்கு பிடித்த உணவாக இருக்கலாம். இதை தெரியாத நம் மாணவர்கள் இருக்க மாட்டார்கள். நாம் கருத்துக்களை எவ்வாறு விளக்கப் போகிறோம் என்பதை இந்த உணவுகளின் அடிப்படையில் நாம் விளக்கப் போகிறோம். சரியா? முதலாவது இது என்ன? உங்களுக்கு தெரிந்தது ரொட்டி. சரியா? இந்த ரொட்டி தான் நம் கருத்துகளில் முதன்மை கருத்தாக நாம் எழுத போகிறோம். அதாவது ஒரு இந்த உணவு, இதற்கு பர்கர் என்று உணவு உங்களுக்கு தெரிந்த ஒன்று. இந்த பர்கரில் இந்த ரொட்டி இல்லை என்றால் அது நிறைவு செய்யப்பட்ட ஒரு உணவாக இருக்காது. சரியா? அவ்வகையில் நம் கருத்து பகுதியில் முதன்மை கருத்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றாகும். தொடர்ந்து இந்த தக்காளி, வெங்காயம். சரியா? இது தான் நமக்கு துணை கருத்து. ஓகே, இந்த உணவு பர்கரில், இந்த பர்கர் உணவில் எப்படி தக்காளி என்பது அவசியம் இருக்கிறதோ அதே போல நாம் கருத்து பகுதியில் முதன்மை கருத்துக்கான துணை கருத்தும் விளக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கீரை. கீரை என்று இங்கு பார்த்தோமானால், கீரை நாம் இந்த உணவில் சேர்க்கக்கூடிய ஒன்று. ஓகே, இதெல்லாம் சேர்த்தால்தான் நமது உணவு சுவையாக இருக்கும். சரியா? அந்த வகையில் இங்கே நம் கருத்து பகுதியில் விளக்கம்,
அதாவது நீங்க முதன்மை கருத்தை கூறிவிட்டீர்கள், துணை கருத்தையும் கூறிவிட்டீர்கள். பிறகு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஓகே? அது எப்படி என்று நான் கூறுகிறேன். பிறகு 3வது இதுதான் இறைச்சி. பர்கரில் அல்லது இந்த உணவில் இந்த இறைச்சி பகுதி இல்லை என்றால் நன்றாக இருக்காது அல்லவா? அதுபோல இந்த 3வது கருத்துக்கு நாம் எழுதும் கருத்துகளுக்கு சான்றுகள் மிக முக்கியம். ஓகே? சரியா? பிறகு இறுதியாக மன்னிக்கவும், உரைப்பாலேடு. உரைப்பாலேடு என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது ஒன்று சீஸ். ஓகே? இந்த சீஸ் உரைப்பாலேடு. இந்த உரைப்பாலேடு இந்த கருத்து பகுதியில் என்னவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் மொழியணி. சரியா? ஏன் இது உரைப்பாலேடு, மொழியணி உரைப்பாலேடாக இருக்கிறது என்றால், சிலருக்கு இந்த சீஸ் அளவுக்கு அதிகமாக போட்டால் நமக்கு சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சாப்பிட முடியும் இந்த உரைப்பாலேடு. அளவுக்கு அதிகமாக இணைக்கக்கூடாது. அதே போல கருத்து பகுதியில் மொழியணிகளை அளவுக்கு அதிகமாக இணைக்கக்கூடாது. ஓகே? நமக்கு தேவையான இடத்தில், அதாவது வலிய நாம் மொழியணி இருக்க வேண்டும் என்பதற்காக வலிய அந்த கருத்து பகுதியில் மொழியணிகளை சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத மொழியணிகளை சேர்க்கக்கூடாது. அது நம் கட்டுரையை பாதிக்கும். சரியா? ஸோ தேவையான இடத்தில் மட்டும் மொழியணிகளை பயன்படுத்துவது சிறப்பு. தொடர்ந்து இறுதியாக எப்படி இந்த பர்கரில், இந்த உணவில் மேலே முதன்மை கருத்து, அதாவது ரொட்டி, கீழே இன்னொரு ரொட்டி இருப்பது போல கருத்து பகுதியில் முதன்மை கருத்து எவ்வளவு அவசியமோ அதே போல முடிவும் அவசியம். முடிவு, நீங்கள் இதற்கு முன்பு முடிவு என்று கேள்விப்பட்டிருவீர்கள், முடிவுரை என்று கேள்விப்பட்டிருவீர்கள். முடிவு என்பது கருத்து பகுதியில் ஓகே கடைசியாக, அதாவது இந்த முதன்மை கருத்தை வலியுறுத்தும் பகுதி தான் முடிவு. சரியா? ஸோ இந்த பர்கரின் நீங்கள் கருத்துக்களை எழுதும் பொழுது இதை ஞாபகப்படுத்தி கொண்டால் கூட சரிதான். ஓகே? உங்களுக்கு துணையாக இருக்கும். அதாவது எப்படி ஒரு பர்கர் என்ற உணவில் இந்த கூறுகள் இருக்கிறதோ அதே போல நம் கருத்து பகுதியில் இந்த கூறுகளும் இருப்பது அவசியமாகும். ஓகே? இதை எப்படி நாம் பத்திகளில் எழுத வேண்டும் என்று இப்பொழுது பார்ப்போமா? ஓகே. அதற்கு முன்பு நீங்கள் இங்கே பாருங்கள், நான் சில உணவுகளை இங்கே அந்த பர்கர் உணவை சிலவற்றை இங்கு கொடுத்திருக்கிறேன். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது? கவர்ச்சியாக இருக்கிறதா? முதலில் நான் காட்டிய பொழுது மிகவும் கவர்ச்சியான ஒரு பர்கராக இருந்தது. சரியா? கவர்ச்சியான ஒரு உணவாக இருந்தது. இந்த உணவு கவர்ச்சியாக இருக்கிறதா? இந்த உணவை பாருங்கள். இது என்ன? வெறும் ஒரு ரொட்டி, இன்னொரு ரொட்டி. இதை யார் விரும்பி சாப்பிடுவார்கள்? ஓகே? நடுவில் ஒன்றும் இல்லை. இந்த பகுதி அதே போலத்தான் கருத்து பகுதியில் முதன்மை கருத்தும் முடிவு மட்டும் இருந்தால் அது சிறப்பல்ல. சிலர் கருத்துக்களை மட்டும் எழுதிவிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துவிட்டு ஒரு முடிவை கொடுத்து விட்டுருவார். 3 வாக்கியத்தில் கருத்துக்களை எழுதுவார். அது உங்கள் கட்டுரைக்கு சரியான கருத்துகள் கிடையாது. கருத்து விளக்கம், துணை கருத்து, பிறகு எடுத்துக்காட்டு, சான்று இதெல்லாம் இல்லை என்றால் அந்த கட்டுரை சிறப்பான கட்டுரையாக கருதப்படாது. சரியா? இங்கே பாருங்கள், எப்படி இந்த உணவு பார்ப்பதற்கு கவர்ச்சியா இல்லையோ அதே போல கருத்துகளில் முதன்மை கருத்து முடிவு மட்டும் இருந்தால் அது படிப்பதற்கு நன்றாக இருக்காது. உங்களுக்கு அந்த கட்டுரை சிறப்பான கட்டுரையாகவும் கருதப்படாது. சரியா? பிறகு தொடர்ந்து 2வது பாருங்கள். முதன்மை கருத்து, முடிவு, பிறகு சான்று. அதாவது சிலர் முதன்மை கருத்தை கொடுத்துவிட்டு அதற்கு ஒரு சான்றை கொடுத்துவிட்டு முடிவை கொடுத்து விடுவர். அதுக்கு விளக்கமோ அல்லது துணை கருத்தோ எதுவும் எழுதாவிட்டால் சிறப்பாக இருக்காது. இந்த உணவை போல. சரியா? பிறகு இந்த உணவை பாருங்கள். முதன்மை கருத்து, முடிவு, சான்று இருக்கிறது, பிறகு விளக்கம் இருக்கிறது. ஆனால் இதில் என்ன இல்லை? துணை கருத்து இல்லை, மொழியணி இல்லை. சரியா? சோ இந்த முதன்மை கருத்து, முடிவு, சான்று, விளக்கம் இதுவும் நமக்கு போதாது. ஏனென்றால் இந்த உணவும் பாருங்கள் கவர்ச்சியாக இல்லை. இதுவும் நமக்கு போதாது. கருத்துகள் எழுதும் பொழுது இவ்வாறு எழுதக்கூடாது. அதே சமயத்தில் இறுதியாக ஒரு பகுதியை பாருங்கள். துணை கருத்து, விளக்கம், சான்று, மொழியணி,
இங்கே பாருங்கள். இந்த 4ல் எது இல்லை? ஆ முதன்மை கருத்தும் முடிவும் இங்கே இல்லை. இவ்வாறான உணவை பார்த்திருக்கிறீர்களா? பர்கர். இந்த வாரான பர்கரை பார்த்திருக்கிறீர்களா? பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? சாப்பிடுவதற்கும் தோணாது. ஆமா, இல்லையா? ஓகே. ஸோ இந்த கருத்து முதன்மை கருத்தும் முடிவும் இல்லை என்றால் கூட அந்த கருத்துகள் அ அந்த பத்தி, அந்த கருத்து பகுதி கட்டுரைக்கு வலு சேர்க்காது. சரியா மாணவர்களே? நமக்கு முழுமையான பர்கர் வேண்டும். முழுமையான கருத்து பகுதி வேண்டும். ஓகே. ஓகே. தொடர்ந்து எவ்வாறு நம் வாக்கியத்தை அமைப்பது? எவ்வாறு அ அ அந்த கருத்து பகுதியை நாம் எழுதுவது என்று இப்பொழுது பார்ப்போம். ஓகே. இங்க பாருங்க. முதலாவதாக முதன்மை கருத்து. இது சேமிப்பு குறித்த ஒரு கருத்து பகுதி. தலைப்பு சேமிப்பு. முதலாவதாக ஒருவருக்கு துன்பம் அல்லது வறுமை ஏற்படும் பொழுது அவருக்கு கை கொடுப்பது அவரிடம் உள்ள சேமிப்பே ஆகும். இதான் முதன்மை கருத்து. சரியா? இதில் எங்கே முதன்மை கருத்து என்றால் ஆபத்து, அதாவது ஒருவருக்கு துன்பம் அல்லது வறுமை ஏற்படும் பொழுது சேமிப்பு உதவும். இதுதான் முதன்மை கருத்து. ஒருவருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது சேமிப்பு உதவும், அல்லது ஒருவருக்கு துன்பம் அல்லது வறுமை ஏற்படும் பொழுது சேமிப்பு உதவும். இதான் முதன்மை கருத்து. தொடர்ந்து துணை கருத்து பாருங்கள். ஏன் ஏன் சேமிப்பு உதவும் என்று நான் கேட்டால், ஆம், வாழ்வில் ஒருவருக்கு எதிர்பாராத துன்பமும் வறுமையும் எச்சூழலிலும் ஏற்படலாம். சரியா? இது துணை கருத்து. பிறகு விளக்கம். எப்படி எப்படி அந்த சேமிப்பு இந்த வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கும் வறுமைக்கும் உதவி செய்யும்? எப்படி? அவ்வாறு ஏற்படும் சூழலை சமாளிக்க சேமிப்பு எப்பொழுதும் துணை நிற்கும். எப்படி? ஓகே. எப்படி என்பது இங்கேயும் விளக்கப்பட்டிருக்கும். அதற்கு சான்று இங்க கொடுக்கிறோம். இங்க பாருங்கள். கடந்த 2020ல் கோவிட்-19 எனும் பெருந்தொற்று உலகையே ஆட்டி படைத்தது. அவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் உலக மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டது. பலர் தங்கள் வேலைகளை இழந்ததோடு அவர்களின் குடும்ப வாழ்க்கை கொழு கொம்பற்ற கொடி போல ஆனது. இங்கே இந்த பகுதி சான்று. இந்த சான்றினுள் நாம் என்ன சேர்த்திருக்கிறோம்? மொழியணி சேர்த்திருக்கின்றோம். சரியா? நான் வழியே புகுத்தப்படவில்லை. இங்கே அந்த மொழியணி வழியே புகுத்தப்படவில்லை. மாறாக சான்றோடு இணைந்து வந்திருக்கிறது. இப்படித்தான் நீங்கள் எழுத வேண்டும். சரியா? பிறகு எப்படி இந்த நிலையில் அவர்களுக்கு சேமிப்பு உதவியது? அதாவது கோவிட்-19 காலகட்டத்தில் குடும்பங்கள் பல நடமாட்டு கட்டுப்பாடையால் பல வறுமையில் இருந்தனர், துன்பத்தில் இருந்தனர். பிறகு அவர்களுக்கு சேமிப்பு எப்படி உதவுது என்று பார்ப்போம். இச்சூழலில் சேமிப்பை கொண்ட குடும்பங்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு நின்றன. அதே வேளையில் சேமிப்பு இல்லாத குடும்பங்கள் பெருந்துன்பத்தில் தத்தளித்தனர். சேமிப்பு இருந்த பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு அது மிகவும் உதவியது. வேலைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு உதவியது என்று நீங்கள் விளக்கம் கொடுத்தால்தான் அது எப்படி என்று விளக்கப்படும். சரியா? பிறகு இறுதியாக முடிவு. நான் கூறியது போல முதன்மை கருத்து என்று ஒன்றிருந்தால் முடிவு இருக்க வேண்டும். சரியா? எனவே ஒருவரை துன்பக் கிணற்றிலிருந்து மீள கை கொடுக்கும் சேமிப்பை நம் வாழ்வில் கடைபிடிப்பது அவசியமாகும். இங்கே நம்ம என்ன ஆரம்பத்தில் முதன்மை கருத்து என்ன சொன்னோம் என்றால், ஒருவருக்கு துன்பம் அல்லது வறுமை சேமிப்பு உதவும். வறுமையில் இருப்பவருக்கு சேமிப்பு உதவும். அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி கூறுவது தான் முடிவு. அதாவது துன்பக் கடலிலிருந்து மீள கை கொடுக்கும் சேமிப்பு. சரியா மாணவர்களே? ஒரு பத்தி அமைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும். அதாவது முதன்மை கருத்து, துணை கருத்து, சரியா? விளக்கம், சான்று, மொழியணி. ஓகே. விளக்கம் நீங்கள் மேலேயும் சேர்த்துக்கொள்ளலாம், கீழேயும் சேர்த்துக்கொள்ளலாம். பிறகு முடிவு. இந்த கூறுகள் இருந்தால் மட்டுமே அந்த கருத்து பகுதி சிறப்பான கருத்து பகுதியாக அமையும். சரியா மாணவர்களே? சரி, மீண்டும் ஒரு மீள்பார்வை. நம் கருத்து பகுதியில் என்ன இருக்க வேண்டும்? முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, மொழியணி மற்றும் முடிவு இருத்தல்.
இது இருந்தால்தான் அது முழுமையான ஒரு கருத்து பகுதி. அதாவது இவை எல்லாம் இருந்தால்தான் அது பர்கர் என்று நாம் முழுமையாக ருசித்து உண்ணக்கூடிய ஒரு பர்கராக இருக்கும். அதுபோல இவை அனைத்தும் இருந்தால் மட்டுமே அது படித்து ரசிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா? முடிவுரை. ஓகே. உங்கள் கருத்து கட்டுரையில் முடிவுரை எப்படி இருக்க வேண்டும்? தலைப்பை பற்றிய ஒட்டுமொத்த தொகுப்பு. அதாவது நீங்கள் 5 கருத்துகள் கண்டிப்பாக கூறியிருப்பீர்கள். ஒவ்வொரு பத்தியிலும் 5 பத்திகளுக்கு. அந்த 5 பத்தியில் கூறப்பட்ட கருத்துக்களை தொகுத்து ஒரு பத்தியில் எழுத வேண்டும். சரியா? ஓகே. பிறகு தலைப்பையொட்டிய மாணவர்கள் எதிர்பார்ப்பு எதிர்காலவியல் சிந்தனை. உங்கள் கருத்து. ஓகே. இந்த தொகுப்பை எல்லாம் கூறிவிட்டு கருத்து தொகுப்பை எதிர்காலவியல் அல்லது எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? பிறகு அறிஞர்களின் சிந்தனை அல்லது மொழியணியோடு நிறைவு செய்யலாம். ஓகே. பிறகு இறுதியாக மொழியணி இருத்தல் சிறப்பு. சரியா? நீங்கள் ஒவ்வொரு பத்தியிலும் மொழியணி சேர்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் மொழியணி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சேர்த்தால் நன்று. சரியா? இவ்வளவுதான் மாணவர்களே. இன்று நாம் பார்த்தோமானால் திறந்த முடிவு கட்டுரை, முக்கியமாக கருத்து விளக்கம், சரி, கருத்து விளக்கம், வாத கட்டுரை, விவாத கட்டுரை. இந்த 3 கட்டுரைக்கும் கருத்து விளக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கட்டுரையை எழுதினால் உங்கள் கட்டுரை மிகச் சிறந்த கட்டுரையாக இருக்கும். சரியா? இது நான் கூறிய கருத்துகள் விளக்கிய இந்த விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி இருக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். உங்கள் எஸ்பிஎம் தேர்விற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி.